ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குற போது அனலைஸ் பண்ணுற போது அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். பைவட்டில் இருக்கா, பைவட்டுக்கு மேலே இருக்கா? பைவட்டுக்கு மேலே இருந்தால் தட் இஸ் ஹெல்த்தி, அதை நாம் வாங்கலாம். பைவட்டு கீழே இருந்ததுன்னா அந்த ஸ்டாக் வந்து வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 9:15 to 9:30க்குள்ளே மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்டு, ரெண்டாவது அந்த ஸ்டாக்கினுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரீத்திங் டைம் இருக்குது. அந்த ப்ரீத்திங் டைம் இருக்கிற போது நம்ம எப்போ என்ட்ரி ஆனோம்னு கேட்டோம்னா 9:31 9:32க்கு என்ட்ரி ஆனோம். அப்படி என்ட்ரி ஆகிறபோது ஒரு லாங் டேர்முக்காகவே செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் என்ன ரேஞ்சில் நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம் சார்? இப்போ 10,000 ரூபாய் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 100 ரூபா ஸ்டாக்னா 100 வாங்கலாம். 1000 ரூபா ஸ்டாக்னா ஒன்று தானே வாங்க முடியும். வி மஸ்ட் வெயிட் ஃபார் தட். பட் 1000 ரூபா ஸ்டாக்ஸ் ஹெவி மூவ்மெண்ட் இருக்கும். 100 ரூபா ஸ்டாக்கு கொஞ்சம் மெதுவாக தான் மூவ்மெண்ட் ஆகும். இப்போ ட்ரேடிங் ஆப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கல்ஸில் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அது பேரிஷில் இருக்கா புல்லிஷில் இருக்கான்னு சொல்லும். 16 பேரிஷ் அப்படின்னா அந்த ஸ்டாக் இஸ் வீக்கு. அதை நீங்கள் போய் வாங்குவீங்களா? கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். பங்கு சந்தையில் தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வெல்த் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் மிஸ்டர் விஸ்வநாதன் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் வெங்கட் சார். உங்களோட கிளாஸ் ஒரு ஆன்லைன் கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் கொடுத்துருக்க நிறைய டிப்ஸ் பார்த்துட்டு தான் உங்களை எப்படியாவது ஒரு இன்டர்வியூ செக்ஷனில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி உங்களை இன்வைட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைமாக உங்களை திரையில் பார்க்குறதும் எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் கொடுத்து இன்றைக்கி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட லெவல் நான் பார்த்துருக்கேன், கண் கூட பார்த்துருக்கிறேன். ஸோ அதே மாதிரியான விஷயங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிற சில நன்மைகள் எல்லாமே நம்மளோட வியூவர்ஸ்க்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி உங்களை நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான சில இம்பார்ட்டண்டான சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பொதுவாக ஃபினான்சியல் அட்வைசர் அப்படின்னாலே எல்லாருமே சொல்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்கும் இல்லையா, சில வழிமுறைகள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்னென்னே எங்களுக்கு தெரியல, கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு என்னென்னு தெரியல அப்படிங்கிறாங்க. இந்த மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் அப்சல்யூட்லி கரெக்ட் வெங்கட் சார். இப்போ ஜென்ரலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு குறுகிய ப்ராஃபிட் கிடைக்கணுன்ட்டு தான் நம்ம இந்த இதுக்கு என்டர் ஆகிறோம். இதில் பேசிக்காக நம்ம நம்மளுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, சில டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட். மார்க்கெட் காலையில் 9:15க்கு ஓப்பன் ஆகுது, சாயந்தரம் 3:30க்கு முடியாது. இப்போ 9:15க்கு ஓப்பன் ஆனோடனே ஓடி போய் யாரோ நண்பர்கள் சொல்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம். அப்படி செய்யக்கூடாது. டைம் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னு என்னன்னு கேட்டேன்னாக்கா 9:15க்கு ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டு. 9:15க்கு ஓப்பன் ஆன உடனே அதனுடைய ஓப்பன் எவ்வளோ இருக்குது, ப்ரெசண்ட் எவ்வளோ இருக்குது, அந்த நிமிஷத்து வரலையும் ஹை எவ்வளோ இருக்குது, லோ எவ்வளோ இருக்குது, ப்ரெசண்ட் என்ன ட்ரேடிங் ஆகிட்டு இருக்காங்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை அனலைஸ் பண்ணாமையே திடீர்னு போய் ஏதோ ஒரு ப்ரைஸ்க்கு வாங்கிட வேண்டியது. ஸோ ஹியூஜ் அமௌண்ட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இஃப் யூ ஆர் டெபாசிட்ஸ் ஃபார் 1 lakh அப்படிங்கிற போது 1 lakhக்கும் போய் நம்ம வாங்கக்கூடாது. 10,000 ரூபா இருக்குன்னா 10,000க்கும் வாங்கக்கூடாது. மார்க்கெட் ட்ரெண்டு சப்ஜெக்ட் டு மார்க்கெட் கண்டிஷன் அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். திடீர்னு ஏதாவது பேனிக் சுச்சுவேஷன் அல்லது குட் நியூஸு பேட் நியூஸ் எது வந்தாலும் நம்ம மார்க்கெட்டை ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் 50% ஆஃப் யுவர் கேபிட்டல் ஷுட் பி இன்வெஸ்டட் ஃபார் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். எதுவாக இருந்தாலும் 50% ஆஃப் யுவர் கேபிட்டல் மட்டும்தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். மீதி 50% எதுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டேன்னா, சப்போஸ் நாம் ஒரு டெக்னிக்கல் பார்க்குறோம், ஃபண்டமெண்டல் பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்த்து தான் வாங்குகிறோம். சில டயத்தில் நியூஸ் பேசிஸில் என்ன ஆகுன்னு கேட்டேன்னாக்கா அது கொஞ்சம் அப்படியே மாடிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அப்போ ஆறும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம வாங்கியிருக்கிற ஸ்டாக்கு சடனாக இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏறித்துனா பிரச்சனை இல்லை, நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறது ஓரளவுக்கு நம்ம அதை சாட்டிஸ்ஃபை ஆகிறோம். இறங்கிடுது அப்படிங்கிற போது வி வாண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் மணி. என்டையர் அமௌண்ட்டையும் போட்டிங்கன்னா ஐயோ இறங்குறதுன்னு நினச்சிட்டு மறுபடியும் பணத்தை உள்ளே போடணும். அந்த மாதிரி ஹேபிட் இருந்ததுன்னா தட் இஸ் நாட் குட். அப்போது நம்மகிட்ட 50% ஆஃப் கேபிட்டல் ரிமைனிங் இருக்கிற போது நம்ம லோயர் லெவல் டெக்னிக்கலாவோ அல்லது சார்ட் பேசிஸ்லேயோ அல்லது ப்ரைஸ் ஆக்ஷனையோ பார்த்துட்டு ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பும், நம்ம இந்த இடத்துல மறுபடியும் ஒரு 50%க்குள்ள 25% மறுபடியும் நம்ம கவர் அக்யூமுலேட் பண்ணலாம். அக்யூமுலேட் பண்ணுற போது என்னான்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஆவரேஜ் காஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்.
அப்போ நமக்கு நஷ்டத்தை குறைக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் என்டையர் அமௌண்ட்டையும் போட்டு செய்கிறது நாட் அட்வைசபிள். வாட் எவர் இட் மே பி, இது ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம ப்ரிஸ்கிரைப்டு ஸ்டாக்கில் நம்மளுடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ என்டையர் கேபிட்டலையும் போடக்கூடாது. ரெண்டாவது, மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, ட்ரேடிங் பண்ணாலும் சரி, அன்வான்ட் தட் இஸ் அன்யூட்டிலைஸ்டு அமௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பணம் நமக்கு வந்து இப்போதைக்கு எதுவும் அவசர தேவையில்லை, வேறு எதுக்கும் இல்லை, இது ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்கக்கூடாது. இதில் வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் பண்ணுறது ஒரு ரகம். ஜென்ரலாக மணி மேனேஜ்மெண்ட்டுன்னு ஃபாலோ பண்ணுற போது சார், நம்ம வாங்கியிருக்கிற ஸ்டாக்கு விலை இறங்கிருத்தோ நினச்சிட்டு பேனிக் ஆகக்கூடாது. வி மஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம். எப்போ வந்து ஏறித்தோ இறங்கும், இறங்கினதும் ஏறும். டேக்ஸ் சம் டைம் ஃபார் வாண்ட் ஆஃப் மணி இருக்கிற போது நம்ம மணியை வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஷுட் பி கேப்பபிளாக இருக்கணும். இப்போ மணி மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டோம். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறப்போ மார்க்கெட் ஒரு 9:15க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்றீங்க. ஓகே, பர்ச்சேஸ் பண்ணலை, கொஞ்சோண்டு அனலைஸ் பண்ணிக்கிறோம். எப்போ பண்ணணும், எப்போ எந்த ஸ்டாக்கை வந்து இப்போ வாங்கணும் அப்படின்னா என்ன டைம் அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்கும்? ஆக்சுவலாக சார், மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆகிறபோது ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம பார்க்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன் மீன்ஸு ஓப்பன், லோ, ஹை. ரெண்டாவது, ப்ரீவியஸ் டேனுடைய ட்ரெண்டு நம்ம நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் ஓப்பன் எவ்வளவு, ஹை எவ்வளவு, லோ எவ்வளவு, ப்ரீவியஸ் டே க்ளோசிங் எவ்வளவு. அப்போ இதை பார்க்குற போது என்ன கேட்டீங்கன்னாக்கா, ப்ரீவியஸ் டேனுடைய லோ, ஹை இதெல்லாம் பேஸ் பண்ணி இன்றைக்கி டுடே மார்னிங் 9:15க்கு எப்படி ஓப்பன் ஆகுது, அதுக்கு முன்னால் மார்க்கெட்டோட ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம ட்ரெண்டு மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, குளோபல் மார்க்கெட், நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட், இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஜஸ்ட்டு கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணணும். எடுத்தோடனே வித்தவுட் எனி ஃபாலோயிங் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம டைரெக்டாக போய் ஒரு ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. அப்போது டைம் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னு கேட்டோம்னா 9:15க்கு ஓப்பன் ஆகிட்டு திரும்பி 5 மினிட்ஸ் கேண்டல்லாம் நம்ம வச்சுக்கணும். 5 மினிட்ஸ் கேண்டில் ஒன்று வச்சுட்டு டைம் ஃப்ரேமில் வச்சுக்கணும். 5 மினிட்ஸ் கேண்டில் டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு இருக்கிற போது 9:15 ஓப்பன் ஆகும்போது 9:20க்கு ஒரு கேண்டில் முடிஞ்சிடும். அடுத்தது 9:20 to 9:25 ரெண்டாவது கேண்டில். மூணாவது கேண்டில் 9:25 to 9:30 ஃபார்ம் ஆகும். எதர் க்ரீன் ஆர் ரெட், வாட் எவர் இட் மே பி. அப்படி நம்ம பார்க்குற போது என்ன கேட்டேன்னாக்கா, நம்ம மூணாவது கேண்டில்ங்கிற போது 9:30 ஆயிடுறது. ஸோ அந்த 9:15 to 9:30க்குள்ளே மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்டு, ரெண்டாவது அந்த ஸ்டாக்கினுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரீத்திங் டைம் இருக்குது. அந்த ப்ரீத்திங் டைம் இருக்கிற போது நம்ம எப்போ என்ட்ரி ஆகணும்னு கேட்டோம்னா 9:31, 9:32க்கு என்ட்ரி ஆகணும். அப்படி என்ட்ரி ஆகிறபோது நம்ம ப்ராஃபிட்டுக்காகத்தான் நம்ம உள்ள என்ட்ரி ஆகிருக்கோம். நம்ம வந்து பை அண்ட் செல் மோடு. அப்போது 9:31, 9:32க்கு இது பண்ணுற போது மூணாவது கேண்டில் முடிஞ்சு நாலாவது கேண்டில் ஃபார்ம் ஆகும். அப்போது நமக்கு ஒரு சேஃப்டி மெஷர் வேணும் இல்லைங்களா, ஒரு ஹெட்ஜிங் வேணும். அன்எக்ஸ்பெக்டடாக மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம கேபிட்டல் ஃபுல்லாக எரோட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பாட்டத்தை நாம் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டேன்னா 9:15 to 9:07க்குள்ள 3 கேண்டில் ஃபார்ம் ஆகிற போது மூணாவது கேண்டில் முடிஞ்சு நாலாவது கேண்டில் போது 9:32. ஓகே, அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறோம். 10 மணிங்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்துக்கோங்க. அப்போ 9:45ங்கிற போது 6 கேண்டில் முடிஞ்சிடும். அப்போ ஒவ்வொரு நாலாவது கேண்டில் நம்ம அந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட பாட்டமை நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வச்சுட்டா நமக்கு சேஃபர் சைடு. ஓகே, 9:35, 9:45க்கு இப்படி நம்ம பண்ணிட்டு போகிற போது நம்ம கூடவே ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம். அப்போ நமக்குன்னு சில டைம் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு கேட்டால், மார்க்கெட் நல்லா ஆக்டிவாக இருக்கிற டைம் மார்னிங் வந்து 9:15 to 10:30 வரலும் நல்லா ஆக்டிவாக இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக மைல்டாக தான் இருக்கும். திரும்பி யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் 12:30 ஓப்பன் ஆகிறது. ஓகே, இப்போ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலே இந்த 9:30 to 10 o'clock உள்ளார பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஓரளவுக்கு நம்ம வித் ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம இன்ட்ராடேவுக்காக இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பர்சனோ இல்லை ஃபுல் டைமாக என்னால் வந்து நான் ட்ரேடிங்கில் இல்லை, நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், என்னோட ட்ராவலிங் டைம், நான் ஆஃபீஸில் போனோடனே உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து பார்ப்பேன். அந்த டைம் தான் என்னால் பண்ண முடியுது. அப்போ ரீச் ஆகிறதே எனக்கு வந்து 10 o'clock 10:15 அப்படின்னு ஆகிடுது. அப்படின்னா அந்த டைமுக்கு மேலே உள்ளார போகிறாங்க, ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ப்ராஃபிட்டுக்கு உண்டான சோர்சஸ் இருக்குது அதில். அப்போது அவங்களுக்கு இன்ட்ரா ட்ரேடிங் இஸ் நாட் அட்வைசபிள். இதில் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்து பண்ணுறது தான் நம்ம சொன்னது. இப்போது அவருக்கு சௌரியம் இல்லைங்கிற போது நம்ம டைப் ஆஃப் ட்ரேடிங்கை தான் மாற்றணும். டைப் ஆஃப் ட்ரேடிங் எப்படி மாற்றுவீங்க? இன்ட்ராடே பண்ண முடியாது,
இன்ட்ராடே ரிஸ்கி. இன்ட்ராடே பண்ணுற போது ஸோ மெனி எலிமெண்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பல காரணிகளை பார்த்து தான் செய்யணும். அதுக்கு அவருக்கெலாம் அவகாசம் இல்லைன்னா அவர் பெஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங் கேன் டூ. ஸ்விங் ட்ரேடிங் மீன்ஸ் இன்றைக்கி நியர்பை லோவில் வாங்குறாரு. ஸ்விங் ட்ரேடிங் பார்க்குறபோது 1 வீக்கு 10 டேஸு அல்லது 15 டேஸ். அவருடைய ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தவரையிலும் டார்கெட்டு தான். டார்கெட்டு பார்க்குற போது எனக்கு 10% வரணும், 10% வந்தால் போதும், 15% போர் வந்தாலும் வந்துடலாம். ஸ்விங் ட்ரேடிங் மீன்ஸு பை அட் லோ, செல் அட் ஹை. அப்போது ஸ்விங் ட்ரேடிங்கை பல விதமாக பண்ணலாம். கோட்டையிலையும் பண்ணலாம். இப்போது மார்க்கெட் நமக்கு ஃபேர் சான்சஸ் கொடுக்கறது, போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். நாம் ரைட் என்ட்ரி, ரைட் எக்ஸிட். அந்த ரைட் என்ட்ரி ஆகிட்டு ரைட் எக்ஸிட் ஆகலைனாலும் நமக்கு லாஸ், தட் இஸ் ப்ராஃபிட் குறைவாக வரும். ப்ராஃபிட் நிறையா வேணும் அப்படின்னா ரைட் என்ட்ரி, ரைட் எக்ஸிட். இன்னும் மோர் ப்ராஃபிட் வேணும்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணலாம். அவருக்கு அவகாசம் இருந்தால் பண்ணலாம், பண்ணவில்லை என்றால் அவருக்கு எப்போ ப்ராஃபிட் வருதோ செய்யலாம். இப்போ சில ட்ரேடிங் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா விடிடி, ஜிடிடின்லாம் இருக்குது. அவர் ஒரு ஸ்டாக்கை வாங்கினோடனே ஸ்டாப் லாஸும் போட்டு வச்சுக்கலாம். அவருடைய டார்கெட் வாட் தே எக்ஸ்பெக்ட் ரெண்டையுமே ப்ளேஸ் பண்ணலாம். அதில் எது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அவருக்கு ட்ரிக் ஆகுதோ எனது ஒன்று ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இந்த மாதிரி ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு ஸ்விங் ட்ரேடிங் இஸ் பெஸ்ட். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும். நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணிக்கணும். குளோபல் மார்க்கெட்டு, மற்ற மார்க்கெட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணுங்கிறீங்க. ஆனால் ஒரு சில ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளார வர்றப்ப வித்தவுட் நாலேஜோடய வாங்க, நீங்கள் மார்க்கெட்டை சுற்றி அனலைஸ் பண்ணாதீங்க, அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும் அப்படிங்கிறாங்க. இது எந்த வகையில் சாத்தியம் சார்? இந்த மார்க்கெட்டில் நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸு, நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அத்தனையும் நம்ம அப்ளை பண்ணணுங்கிறதுக்குள்ளே மார்க்கெட்டு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிடுவான். நம்மளுடைய லெவலை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் நாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கணும். எய்தர் ஆப்ஷனோ ஸ்டாக்கோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அந்த 9:30 மணிக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரி ஆகிறது சேஃபர் சைடுக்காக சொல்கிறேன். சப்போஸ் எல்லாம் இல்லை சார், நான் 9:20க்கே வாங்கிக்கிறேன், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, வந்தால் வரட்டும், வர இன்றைக்கி நான் லாபத்தில் விற்றுக்கிறேங்கிறது அவருடைய வில் அண்ட் ப்ரெஷர். அதை பற்றி நம்ம கவலை இல்லை. பட் ஒரு ட்ரேடு டிசிப்ளின் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட்டு ஃபாலோ பண்ணுற போது என்ட்ரி டைம் ஷுட் பி ப்ராப்பர். அதேமாதிரி ஸ்டாக் வந்து ரைட் ஸ்டாக்காக செலக்ட் பண்ணணும், ட்ரெண்டிங் ஸ்டாக்காக செலக்ட் பண்ணணும். ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு மணி கண்ட்ரோல் ஆப்ஸ் இருக்குது, என்எஸ்சியில் இருக்குது. என்எஸ்சியில் போய்ட்டு நம்ம கெப்பாசிட்டி சப்ஜெக்ட் டு த கேபிட்டல், நம்ம அதுக்கு தகுந்த வேல்யூ இருக்கிறது 30 ரூபாய்க்கும் வாங்கலாம், 50 ரூபாய்க்கும் வாங்கலாம், 100 ரூபா ஸ்டாக்கும் வாங்கலாம், 1000 ரூபா ஸ்டாக்கும் வாங்கலாம். 1000 ரூபா ஸ்டாக் வாங்கினா 10 வாங்குவீங்க, 30 ரூபா ஸ்டாக் வாங்கினா 300 ரூபா வாங்குவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ட்ரெண்டிங் பார்த்துட்டு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன ஃபாலோ பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட்டு பார்க்குறதோடு மணி மேனேஜ்மெண்ட்டும் பார்த்துட்டு கூடவே என்ன பண்ணணும், ஸ்டாக் செலெக்ஷன் ஷுட் பி ப்ராப்பர். இப்போது ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸ் இருக்குது, 9:15க்கு மார்க்கெட் ஆகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு 5 ஸ்டாக்ஸு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்கும். அது நியர்லி ஓப்பன் லோ ஒன்றா இருக்க சான்சஸ் இருக்கும். சான்சஸ் ப்ரைஸ்லேயும் இருக்கும், ஹை ப்ரைஸ்லேயும் உள்ள ஸ்டாக்ஸும் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஓப்பன் லோ ஒன்றா இருந்ததுன்னா ஒரு லாஜிக், இது வந்து எழுதப்படாத ஒரு இது. ஓப்பன் லோ ஒன்றா இருந்தால் அது மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குது அந்த ஸ்டாக்கு. அதேமாரி ஓப்பன் ஹை ஒன்றா இருந்தால் அது வீக்காக இருக்கும், கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓப்பன் லோ ஒன்றா இருக்குது, நான் வாங்கிடுறேன் சார், நான் ஸ்டாப் லாஸை என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3வது கேண்டலில் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு கேண்டலில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேண்டல்லையே நான் வாங்கிட்டேன், டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலை, நான் ஓடி பிடிச்சி வாங்கிட்டேன் சார் அப்படின்னா முதல் நாளுக்கு லோ இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோசிங் கேண்டலினுடைய லோவையோ அல்லது ப்ரீவியஸ் கேண்டில் தட் இஸ் ப்ரீவியஸ் டேனுடைய லோவையோ வச்சுட்டு நாம் கூட போகலாம். போனால் நமக்கு ப்ராஃபிட்டுக்கான வழிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்க சான்சஸ் உண்டு. இப்போது எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் இருக்கு இல்லையா? எந்த டைம்குள்ளார மேக்ஸிமம் எக்ஸிட் ஆகலாம், என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் எக்ஸிட் ஆகும்? எக்ஸிட் மீன்ஸு மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், பேனிக் ஆகக்கூடாது. இறங்கிடுதே, நான் வாங்கினேன் இறங்கிடுதே கவலைப்படக்கூடாது. நம்மக்கிட்ட 50% ஆஃப் மணி இருக்குது. ரெண்டாவது, மார்க்கெட் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 9:15 to 10 நல்லா ஆக்டிவாக இருக்கும். அப்புறம் 10:30 11 ஆகும்போது கொஞ்சம் அப்படியே மைல்டாக தான் இருக்கும். 12:30க்கு மற்ற யூரோப்பியன் மார்க்கெட்ஸு 12:30 1:30க்கு ஆரம்பிக்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதேமாரி 2:30 மணிக்கு உங்களுக்கு சைனீஸ் மார்க்கெட்டு அங்கே இதெல்லாம் க்ளோஸ் ஆகிறபோது பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். 2:45 to 3:30 நமக்கு க்ளோசிங் பெல் அப்படின்னு சொல்லுவாங்க.
மார்னிங் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் லாங் போனவங்க ஷார்ட் பண்ணுவாங்க, இந்த லாங் போனவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க. காலையிலே செல் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கவர் பண்ணணும் இல்லையா, அப்போ வந்து பையிங் வரும். ஸோ அந்த டைம் வந்து நாட் அட்வைசபிள் ஃபார் ட்ரேடிங். 2:45 to 3:30 நம்மகிட்ட அதுக்குள்ளே நம்ம ட்ரேடிங் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் நமக்கு சேஃபர் சைடு. இந்த 2:45 to 3:30 பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரிஸ்கி டைம். நம்மகிட்ட கையில் ப்ராஃபிட் இருந்தால் விற்கலாம். தட் இஸ் ஒரு ட்ரெண்டிங் டைம் ஆஃப். ஓகே, ஒருவேளை இன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னால் மார்க்கெட் பக்கமே போக முடியல, ஏதோ ஒரு பர்சனல் விஷயமா இருந்துட்டேன். ஆஃப்டர்நூன் மேலே தான் எனக்கு டைமே இருக்குது, இந்த டைமில் நான் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா அது அட்வைசபிளா? பண்ணலாம் சார். அதுக்கு ஒரு சின்ன ஒரு டைரெக்ஷன் சொல்கிறேன். ப்ளே ஸ்டோரில் பைவட் ஸ்டாண்டர்டுன்னு இருக்குது, ஒரு ஆப்ஸ் இருக்குது, அது ஃப்ரீ தான். நான் அது இப்போது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண முடியல, 9:15 பண்ண முடியல, 9:30 பண்ண முடியல, 12:30 மணிக்கு போகிறோம், இப்போ ட்ரெண்ட் என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாக்கா அதில் கேமரிலான்னு தட் இஸ் பைவட் ஸ்டாண்டர்டுன்னு ஒரு இது இருக்குது, அதில் சிபிஆர்னு இருக்கும். அதை ஃப்ரீ தான். அதை டவுன்லோட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து என்ட்ரி எப்போ போகணும், எக்ஸிட் எப்போ ஆகணும், ரெசிஸ்டன்ஸ் என்ன, சப்போர்ட் என்ன, எல்லாமே காமிக்கும். அந்த டயத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அது காமிக்கும். ஜஸ்ட் ஒரு டைப் ஆஃப் கால்குலேட்டர் தான் அது. தட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். வித் ஸ்டாப் லாஸும் அதே சொல்லிடும். நம்ம ஒரு ரீட்டெயிலாக உள்ளார போய் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ என்ன டைம் எக்காரணத்தை கொண்டும் இந்த டைமில் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு டைம் பீரியட் இருக்கும் இல்லையா? இந்த டைமில் வந்து ஒரு பல்க் பர்ச்சேஸ் நடந்துருக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணாதீங்கன்னா அப்படி ஒரு எக்ஸாக்டாக ஒரு டைம் இருக்காது. எக்ஸாக்டான டைம் இல்லை சார். பட்டு நம்ம டெப்த்து பார்க்கணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும், பைவட் பார்க்கணும். பைவட் அப்படிங்கிறது ஒரு காமன் பிளேஸ். பைவட்டுக்கு மேலே இருந்தால் R1, R2, R3ன்னு 3-4 ஸ்டேஜஸ் இருக்குது. அதேமாதிரி பைவட்டு கீழே சப்போர்ட்டு 1, சப்போர்ட்டு 2, சப்போர்ட்டு 3, சப்போர்ட் 4ன்னு இருக்குது. ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குற போது அனலைஸ் பண்ணுற போது அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். பைவட்டில் இருக்கா, பைவட்டுக்கு மேலே இருக்கா? பைவட்டுக்கு மேலே இருந்தால் தட் இஸ் ஹெல்த்தி, அதை நாம் வாங்கலாம். பைவட்டு கீழே இருந்ததுன்னா அந்த ஸ்டாக் வந்து வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்ம பைவட்டுக்கு மேலே வாங்கிடுறோம். ஸ்டாப் லாஸ் என்ன வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால்னா சப்போர்ட் 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுக்கணும். பைவட்டுக்கு மேலே நம்ம வாங்கிட்டு ப்ராஃபிட் போகணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 1ன்னு அதே காமிக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் 1ல் நம்ம புக் பண்ணிவிட்டு வெளியில் வரதுனா வரலாம். இல்லை என்றால் பைவட்டை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு கூடவே போகலாம். அப்போ S1 வந்து ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் ஆகி பைவட்டுக்கு வந்துடுது. அப்போ R1 to R2 தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் 2க்கு போகிற போது ஸ்டாப் லாஸை R1 மாற்றிக்கலாம். இப்படியே கூடவே ட்ரெயிலிங் போகிறது தட் இஸ் ஒரு ஹெல்த்தி. அதனால் அட் எனி டைம் வி கேன் என்டர் சப்ஜெக்ட் டு திஸ் ஃபாலோயிங் ஆஃப் கால்குலேட்டர் வாட் ஷோஸ். அது என்ன ட்ரெண்டு காமிக்கிறதோ அதை வச்சு பார்த்துக்கலாம். எல்லாமே டெக்னிக்கல் பேசிஸ், அர்த்தமேட்டிக் தான். அது பொதுவாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார இப்போ ஒரு ஃப்ரெஷராக உள்ளார வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்பார்ட்டண்டான 2 விஷயம். ஒன்று, நீங்கள் ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது, டெக்னிக்கலாக அந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 2ஐயும் ஃபாலோ பண்ணி உள்ளே போனால் தான் ஓரளவு நம்மளால் அதில் ஸ்டே பண்ண முடியும் அப்படின்ருக்கு. இதை தாண்டி வேறு ஏதாவது டெக்னிக்ஸ் அப்படின்னு எதாவது இருக்கா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்ஸ், இது டெக்னிக்கல் தாண்டி வேறு ஏதாவது டெக்னிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கா? ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிறது. நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று அப்ளை பண்ணுவாங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா 9:15, 9:30 விட்டுட்டு கரெக்டாக 10 மணிக்கு, அப்போ 10 மணிக்கு நம்ம என்ட்ரு ஆனோம். 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் ஃப்ரேமை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்கிறபோது 9:15 to 9:30 ஃபஸ்ட்டு கேண்டில், 9:30 to 9:45 செகண்ட் கேண்டில், 9:45 to 10 மூணாவது கேண்டில். அப்போது இந்த 9:15 to 10க்குள்ளே அதனுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, நேற்றுக்கு மார்க்கெட்டில் ஷார்ட் போயிருக்கிறவங்க இன்றைக்கி காலையில் வாங்குவாங்க, நேற்றுக்கு லாங் போயிருக்கிறவங்க இன்றைக்கி மார்னிங் விற்பாங்க. அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் ஆசிலேஷன் ஆகி ஒரு கன்சாலிடேட் ஆகும். நம்ம ஏன் போயிட்டு அந்த மாதிரியான ரிஸ்கான டயத்தில் போயிட்டு உள்ளே போய் என்ட்ரி ஆனோம்? நம்ம மணிக்கு நம்ம தானே உத்தரவாதம், லாப நஷ்டம் நம்மளை தானே சேர்ந்தது. நாம் அதனால் அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரீத்திங் டைம் வேணும். அப்படி ப்ரீத்திங் டைம் வேணுங்கிற போது 9:15 to 10 வச்சுட்டு 10 மணிக்கு நீங்கள் என்ட்ரு ஆகிற போது 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா, சப்போஸ் நம்ம கான்செப்ட் படி ஓப்பன் லோ ஒன்றா இருந்தால் அது அப் ட்ரெண்டுங்கிற போது அப்படியே அப் ட்ரெண்ட்லேயே தான் போயிட்டுருக்கும். ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு போங்க. அப்போது தேர்ட் கேண்டில் வரும்போது ஃபஸ்ட்டு, ஃபோர்த்து வரும்போது செகண்டு மாற்றிங்க. ஸோ அது ட்ரெயிலிங் பர்பஸ். இப்படி பண்ணிட்டு போனால் அது ஒரு ஹெல்த்தி. அதனால் எந்த டயத்துலையும் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை.
இது வந்து 9:15 to 9:30 வந்து ஈக்விட்டி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து சார் ஒரு டைம் ஃப்ரேம் 5 minutes டைம் ஃப்ரேம் சௌரியம். ஓப்பனிங் ஆனோடனே ஓடி பிடிச்சி போய் வாங்கக்கூடாது. ஏன்னா அது மார்க்கெட் ஒரு கன்சால்டேட் ஆகணும் இல்லையா. இப்போது மார்க்கெட்டுக்குள்ளார ஃப்ரெஷராக வரவங்களும் சரி, கொஞ்சம் ஓரளவு லைட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சனும் சரி, கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஃபண்டமெண்டலாவோ டெக்னிக்கலாவோ ஏதோ பார்த்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது இல்லை வெளியில் உள்ள சில அட்வைஸரோட பேச்சை கேட்டு வாங்குறாங்க. நான் பார்த்து செலக்ட் பண்ணுறேன் ஒரு ஸ்டாக். அந்த ஸ்டாக்கை நான் வாங்கின உடனே அது இறங்கிடுது. நான் விற்கிறேன் உடனே ஏறிடுது. எஸ், என்ன ரீசன்னால இப்படி நடக்குது அப்படிங்கிறதா பல பேரோட கேள்வியாக இருக்குது. அவங்களுடைய ஸ்டாக் செலெக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஃபண்டமெண்டலாக அவங்க ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியிருந்து டெக்னிக்கலாக ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணியிருந்தாக்கா ஓரளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது, மார்க்கெட்டில் அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது வரும்போது கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டாப் லாஸை வச்சு பண்ணுறது. சில டயத்தில் ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகிட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும். அப்போ என்ன அர்த்தம் சொல்லுவாங்கன்னா, ஐயோ நான் விற்றக்கப்புறம் பாருங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகிட்டு மறுபடியும் ஏறி எடுத்தும்பாங்க. ஸோ வி கெட் ஒன்லி வாட் வி டிசர்வ். நமக்கு அவ்வளோதான். அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங் பண்ணுறது ஹெல்த்தி. ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் கிடைச்சாலும் சரி, நாம் என்ன பண்ணணும், ஷட் டவுன் பண்ணிவிட்டு மறுநாளைக்கு தான் பண்ணணும். வி கெட் ஒன்லி வாட் வி டிசர்வ். பட் கூடுமானவர்களே டெக்னிக்கல் ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் பார்க்கணும். Chart shows only the movement of that stock, ups and downs. Indicator shows the trend of stock. That is, இப்படி போகின்னு இருக்குது அப்படின்னு காமிக்கும். ஆனால் எங்கே போகுங்கிறத காமிக்காது. அதனால் ப்ரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் லோ, அது என்ன ஸ்டாக்கு ஓப்பன் லோ ஒன்றா இருக்கோ அதைத்தான் நம்ம வாங்கணும். சப்போஸ் ஓப்பன் லோ 100 98 இருந்தால் 98 உள்ளதான்னு நம்ம போய் டிசைட் பண்ணக்கூடாது. அது மாதிரியான ஸ்டாக்ஸ் இருக்கும். மிட் கேப் 100ல் பார்த்தாலும் இருக்கும், நிஃப்டி 50லையும் இருக்கும், மிட் கேப் 50ல் இருக்கும், ஸ்மால் கேப்பு எல்லாம் இருக்கும். கூடுமானவர்களையும் பென்னி ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பென்னி ஸ்டாக்ஸ் மீன்ஸ் இந்த 10 ரூபா 12 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதெல்லாம் தட் இஸ் ஃபினான்ஷியலாக எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் பண்ணிவிட்டு என்டர் ஆகிறது சேஃப்டி. ஸோ இப்போ ஒரு ஃப்ரெஷராகவே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உள்ளார வரவங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு லாங் டேர்ம் பண்ணுறதுக்கோ இது ரெண்டுக்குமே ஸ்டாக் டிஃப்ரென்சஸ் இருக்கு இல்லையா. ஒரு ஷார்ட் டேர்ம் பண்ணலாம், இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணலாம். லாங் டேர்முக்குன்னா இந்த மாதிரியான ஸ்டாக் செலக்ட் பண்ணலான்னு. இப்போ ஒரு லாங் டேர்ம் பண்ணுறதுக்கு கூட அந்த பெனி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணக்கூடாதா? நாட் அட்வைஸ். பிகாஸ் ஒரு ஆப்ஸ் இருக்குது, ஸ்க்ரீனர்னு ஒரு ஆப் இருக்குது. ஜென்ரலாக அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாக்னுடைய ப்ரோஸ் கான்ஸ்லாம் இருக்கும். அதில் ஃபினான்ஷியல் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கும், பாஸ்ட் 5 இயர்ஸினுடைய ஆடிட்டர்ஸ் பேலன்ஸ் ஷீட் இருக்கும், அதனுடைய ப்ராஃபிட் இருக்கும், ஏர்னிங்ஸ் இருக்கும், இபிஎஸ் இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். தொடர்ந்து 3 to 5 இயர்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்கிற கம்பெனிஸ் செலக்ட் பண்ணுறது நல்லது. அதேமாரி ரெவன்யூ அதிகமாக இருக்கணும். ரெண்டாவது டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்கணும். அது மாதிரி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுங்கிறது ஹெல்த்தி. அந்த பென்னி ஸ்டாக்குங்கிறது அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் அது நாட் அட்வைஸபிள். பென்னி ஸ்டாக்ஸாக இருந்து இன்னைக்கு ஒரு மிட் கேப்பாக மாறி ஒரு லார்ஜ் கேப்பாக மாறி நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நியூவாக உள்ளர வரணும் அப்படிங்கிறப்ப ஒரு பயம் இருக்கு இல்லையா. ஒரு 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு பயப்படுற ஒரு பர்சன், ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபியூச்சரில் வாங்கி போட்டுக்கலாம். இவ்வளோ ஸ்டாக்ஸை வாங்கி போட்டோம்னா ஃபியூச்சருக்கு நல்லாயிருக்கும், ஒரு லாங் டேர்முக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணுறாங்க இல்லையா. அது மேக்ஸிமம் ராங்கா இல்லை? ராங்குன்னு இல்லை, பட்டு அவ்வளோ ஒன்றும் சேஃப்டியாக அட்வைசபிள் கிடையாது. நல்ல ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் இருக்குது, மிட் கேப் ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது, நவரத்னா ஸ்டாக்ஸ் இருக்குது. ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறது, நல்ல ஸ்டாக்கில் போய் நல்லா செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கலாமே. ஓகே, ஒரு லாங் டேர்முக்காகவே செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் என்ன ரேஞ்சில் நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம் சார்? நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து சப்ஜெக்ட் டு அவர் ஃபினான்ஷியல். ஓகே, இப்போ 10,000 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா 100 ரூபா ஸ்டாக்னா 100 வாங்கலாம். 1000 ரூபா ஸ்டாக்னா ஒன்று தானே வாங்க முடியும். வி மஸ்ட் வெயிட் ஃபார் தட். பட் 1000 ரூபா ஸ்டாக்ஸு ஹெவி மூவ்மெண்ட் இருக்கும். 100 ரூபா ஸ்டாக்கு கொஞ்சம் மெதுவாக தான் மூவ்மெண்ட் ஆகும். ஓகே, இப்போ ஒரு மினிமம் உள்ளார இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு லாங் டேர்மாக கூட இருக்கட்டும், மினிமம் ஸ்டாக் மார்க்கெட் உள்ளார வரணும், நான் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மினிமம் என்ன அமௌண்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? சப்ஜெக்ட் ஒரு கெப்பாசிட்டி. ஈவன் ஒரு 10,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 இருந்தால் கூட 5,000க்கு வாங்குங்க. என்டையராக 10,000க்கு வாங்க. ஒரு ப்ராஃபிட் பார்க்குற அளவுக்குனாக்கா பேசிக் எவ்வளோ போதும்? எஸ், என்னுடைய ஒரு வியூ என்ன கேட்டாலும் ஒரு மினிமம் 5 to 10 rupees இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த ஸ்டாக்ஸை வாங்கலாம். வாங்கிட்டு பட் வெயிட் பண்ணணும். சப்ஜெக்ட் டு டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் பார்த்துட்டு வி மஸ்ட் வெயிட் ஃபார் சம். இன்றைக்கே போட்டுட்டு நமக்கு இன்றைக்கே வேண்டாம். ஒரு அவரை செடி போடுறீங்க, இன்றைக்கி போட்டுட்டு காலையில் போய் கிளறி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும்.
மறுநாள் கலரி பார்த்தீங்கன்னாலும் அப்படியே தான் இருக்கும். அது 10 நாள் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். ஸோ ப்ரீத்திங் டைம் வேணும். அதுக்குன்னு சில டெக்னிக்கல்ஸ் இருக்குது, அதுக்குன்னு சில ஃபார்முலாஸ் இருக்குது, சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்ளை டிமாண்ட் இருக்குது. நம்ம வாங்குற போது டிமாண்ட் இருக்கிற ஸ்டாக்காக வாங்கிட்டால் நல்லது. அப்போ டிமாண்ட் இருக்கிற ஸ்டாக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்பிங்க? சப்ஜெக்ட் டு த டெக்னிக்கல் வால்யூம். ரெண்டாவது நம்ம ட்ரேடிங் ஆப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கல்ஸில் ப்ரெஸ் பண்ணிடனாக்கா அது பேரிஷில் இருக்கா புல்லிஷில் இருக்கான்னு சொல்லும். 16 பேரிஷ் அப்படின்னா அந்த ஸ்டாக் இஸ் வீக்கு. அதை நீங்கள் போய் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. புல்லிஷ் ஸ்டாக்கு 11 புல்லிஷு 5 வந்து பேரிஷ் அப்படின்னா பரவாயில்ல 5 தானே இருக்குது, இது ஏறத்துக்கு சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போய் ஒரு கன்சிடர் பண்ணுவீங்க. அந்த டெக்னிக்கல் மீன்ஸு நம்ம ட்ரேடிங் ஆப்ஸ்லேயே இருக்குது. டெக்னிக்கல்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் இருக்குது, ஃபண்டமெண்டல் இருக்குது. ரெண்டாவது RSIன்னு சொல்லுவாங்களே, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், அது பார்த்து வாங்குறது எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு சின்ன ஒரு ஆலோசனை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நிறையா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது, ஆசம் இருக்குது, VWAP இருக்குது. நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது RSI. அது ஆப்ஷனுக்காக இருந்தாலும் சரி, ஸ்டாக்குக்காக இருந்தாலும் சரி, அது ஓரளவுக்கு கைடன்ஸு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். இண்டிகேட்டர்லேயே கொஞ்சம் அக்யூரேட்டான இண்டிகேட்டர். அக்யூரேட்டுங்கிறது எதுவுமே சொல்ல முடியல. நடந்ததை தானே காமிக்கிறது, நடக்க போகிறது எதுவும் காமிக்காது. நடந்ததை காமிக்கிறதுல இந்த லெவலில் இருக்குது. இப்போது RSI நியர் 70 இருந்ததுனாக்கா அந்த இடத்துல நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு வாங்கியிருந்தோம்னாக்கா, சப்போஸ் RSI 30 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம வாங்குகிறோம். வாங்கிட்டு 30, 35, 40, 50ன்னு போகிறப்போது என்ன ஆகும்? நம்ம ஏறிட்டு தானே இருக்கும். அப்போ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியில் வரோம். நீங்கள் வாங்குற போதே அது 20, 28 இருந்ததுன்னா வை ஷுட் யூ கன்சிடர்? நம்ம அது கீழே கூட போகலாம் இல்லையா? அந்த 30 தாண்டுனா கொஞ்சம் ஹெல்த்தி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு இருக்கும். கூடவே நீங்கள் அது எப்போ வால்யூம் பார்க்கணும். வால்யூம் பார்க்கணுன்னா மற்ற இண்டிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும், சார்ட்டு பார்க்கணும். செல்லிங்னா எந்த லெவல் வரைக்கும் செல்லிங்க்கு சார்? அது 70ங்கிறது தட் இஸ் ஜென்யூன். இந்த 30, 70ங்கிறது ஜென்யூன். 70 போனால் விற்றுருங்க, 30 வந்தால் வாங்குங்கிறது எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நானாக ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு கருத்து. 30 வந்தால் வாங்கணும். கீழே 28, 27 போய் 25 கூட போகலாம். போனாலும் ரொம்ப இறங்குற சான்சஸ் இல்லையா? நீங்கள் 50ல் வாங்கிட்டு 20க்கு போனால் அது ரொம்ப இறங்கிடும். ஆனால் நம்ம வாங்குறது 28, 30 ரேஞ்சில் வாங்கிட்டு கொஞ்சம் 50, 60ன்னு போகும்போது அது ஸ்டாக்ஸ் ஏறிடும். இது RSI இண்டிகேட்டரில் உள்ளது மட்டும். இந்த இண்டிகேட்டருக்கு மட்டும், இந்த இண்டிகேட்டருக்கு மட்டும் இது இட் ப்ரூவ்ஸ் தட் இஸ் மூவ்மெண்ட் ஆஃப் தி ஸ்டாக், ஆக்டிவிட்டி சப் ஸ்டாக். ஓகே. நியூ கமர்ஸ் வந்து அந்த RSI, இந்த ஓப்பன் லோ கான்செப்ட்டு எல்லா நாளுமே நமக்கு மார்க்கெட் ஆகாது. எல்லாத்தோட இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, புதுசாக இன்வெஸ்டர் கையில் பணத்தை வச்சுருக்க போது ஒரு நாளைக்கு பங்கு சந்தை 1000 பாயிண்ட் இறங்கிடுது. சென்செக்ஸு நிஃப்டி 300 பாயிண்ட் இறக்கிங்க போய் எல்லா ஸ்டாக்குமே கொஞ்சம் அளவுக்கு கீழே இருக்கும். மறுநாளும் 1000 பாயிண்ட் இறங்கின மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. மறுநாள் அது பவுன்ஸ் ஆகிடும். அப்போது இந்த 1000 பாயிண்ட் இறங்கியிருக்குன்னு பார்க்குற அன்றைக்கி நல்ல ஸ்டாக்காக செலக்ட் பண்ணி, நல்ல டெக்னிக்கலாக ஃபினான்ஷியலாக செலக்ட் பண்ணி அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குங்க. அது ஸ்விங் ட்ரேடிங்க்கும் சரி, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, எல்லாத்துக்குமே தட் இஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மறுபடியும் மறுநாள் அது ரெக்கவரி ஆகும், பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இன்ஸ்டியூஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் பண்ணுறாங்க, நம்மளாம் ரீட்டைல் ட்ரேடர்ஸு, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ அந்த ஸ்டைலில் ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுன்னு போனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்க்கு சான்சஸ்ஸு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.